நம்ம என்னதான் கண்டென்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு சூப்பரான குவாலிட்டியான வீடியோ கொடுத்தாலும் ஆடியோ குவாலிட்டி மட்டமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைக் என் சேனல் வீடியோ மாதிரி மாப்பிள்ளை காணோமா என் பொண்டாட்டியும் காணா. உங்களுக்கு நான் என் சேனலில் வந்த கமெண்ட் செக்ஷனை காட்டுறேன் கைஸ், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். Audio clear raw Ella Punda. இதில் வந்த மாதிரி தான் உங்கள் சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் இருக்கும், ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா குறிப்பாக. ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபீட்பேக் கைஸ். நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்னால் டிசைட் பண்ணி ஒரு நியூ மைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மைக் தான் அது 5K99B இந்த மைக். ஸோ இந்த வீடியோவில் இந்த மைக்கோட அன்பாக்ஸை பற்றி பார்க்கலாம், அண்ட் டெஸ்ட்டையும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய பழைய மைக்கு என்ன ஆச்சுன்றதையும் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஐயோ இது நல்லா இருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம ரொம்ப பேசிட்டோம், இதுக்கு மேலே பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. திஸ் இஸ் யுவர் மிஸ்டர் கேஸ் பர்த்டே. கைஸ் இப்போ நம்ம அன்பாக்ஸ் இது பார்த்தலாம். இந்த மைக், ஸோ இது உள்ள இப்போ மைக் இல்லை, வெறும் டப்பா தான் இருக்குது. என்னடா உள்ள ஒண்ணுமில்லை. அதனால தான் நான் தைரியமாக தூக்கி போட்டு பிடிக்கிறேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்படி தான் கைஸ் பேக்கிங்கே இப்படி தான் கொடுக்குறாங்க. அமேசானில் இப்போலாம் இப்படி தான் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல போட்டிருப்பாங்க 5K99B. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB மைக். இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்கணும், இல்லை தூக்கி போடுற மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுடலாங்க. ஸோ அது வந்து நான் உங்கள் விஷ், நான் அதை படிக்கலை. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த மைக்கு அந்த இதெல்லாம் பார்ப்போமா. நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் காட்டுறேன். இதுதான் கைஸ் மைக் 5K99Bன்ற மைக். இதுலேயே வந்துன்னா 5K99 இருக்குது. அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இது பி மீன்ஸ் பிளாக், அவ்வளோதான், கலர் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சொல்லிக்கிற அளவுக்கு மோசம் இல்லை, சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லாவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது. இது நீங்கள் ஜென்டலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். இது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் ஸ்டாண்ட் கூட வாங்கலாம். என் வீடியோலாம் நீங்கள் பார்த்து சைடில் நான் மவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன், அந்த மாதிரி மைக் ஸ்டாண்ட் கூட வாங்கலாம். பட் அந்த மாதிரி மைக் ஸ்டாண்ட் வாங்க சொல்ல பார்த்து வாங்குங்க. இந்த மைக் நீங்கள் வாங்க சொல்ல ஒரு அடாப்டர் மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நான் என் மைக் ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கி தான் நானும் இப்போ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த இதுவும் கொடுக்கல, அந்த பாப் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் அதையும் எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எஸ் கைஸ், இந்த மைக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி மைக் ஸ்டாண்டை போட்டுட்டு இவ்வளோ கிட்டக்க வர மாதிரி வச்சுட்டு ஒரு பாப் ஃபில்டர் மட்டும் போட்டோம்னா இது ஒரு பர்ஃபெக்டான மைக். ஏன்னா பாப் ஃபில்டர் இருக்கிறதுனால நம்ம பேசும்போது டஸ்ஸு புஸ்ஸு இஸ்ஸுன்ற சவுண்டெலாம் வந்துன்னா அழகாக ரெடியூஸ் பண்ணி நாய்ஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் பாப் ஃபில்ட்ரு. நீங்கள் மைக் ஸ்டாண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு மைக்கை நீங்கள் இவ்வளோ கிட்டக்க வச்சு பேச சொல்ல அந்த கெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது மீன்ஸ் ஆடியோ எந்த அளவுக்கு ஆடியோபிளாக இருக்குன்றத மீன் பண்ணுறது தான் ஆடியோ குவாலிட்டின்றது, ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய மைக்குக்கு என்ன ஆச்சுன்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் கைஸ். இருமா குட்டியை ஒரு கதை சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபேமஸ் போயாவோட M6 சம்திங் M1 மைக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மைக். அது ஒரு லேவெண்டர் மைக் தான் கைஸ். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட பிகினர் யூடியூப்க்கு நிறைய பேர் சஜஷன் பண்ணுறது அந்த மைக் தான். இந்த மைக்கோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுற மைக் ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்றதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும். உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் அது ஃபேக். அது எப்படி பார்க்கணுன்றதுலாம் யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேக்கான மைக்கை வாங்கிட்டிங்கன்னா அதோட குவாலிட்டி ஒரு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கோசம் சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் அது. செகண்ட் திங் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயா மைக்கில் நான் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அப்படின்னா Redmi 12 5G. அந்த மொபைலுக்கு அந்த மைக் வந்துன்னா சப்போர்ட் இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ என்னோடய பிசிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணலை. என்னோடய லேப்டாப்பில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிச்சு. அதில் தான் போட்டு நான் உங்களுக்கு இதனால கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கிளிப் ஒரு 5 செகண்ட்ஸுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், சர்வர்னால் என்ன நமக்கு தெரிஞ்சது என்ன, எனக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு பிக் ரூம் இருக்கும், அதில் ரெட் கலரில் லைட்டு போட்டு இருக்கும், நிறைய சுவிச்சஸ் இருக்கும், ஏசி போட்டு இருக்கும், அதில் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட். ஓகே கேஸ், பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் நான் போட்டு அடாசிட்டியில் போட்டு லைட்டாக ஆடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்த வீடியோ அது. ரெண்டாவது இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். டிவைஸில் அட் டைமில் பார்த்துக்கலாம் கேஸ். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் வியூவிங் தராங்க.
ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளக்ஸ் பாஸ்ன்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை காணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அடாசிட்டியை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ரீமியர் ப்ரோவில் இன்செட் பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த மைக் மூலிமா உங்களுக்கு நான் கொடுத்த வீடியோஸ் அது. இப்போ இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. எப்பிக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டீம் தான் ஒரு ராஜான்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கேம்ஸ் லைக் ஃபோர்ட்ரஸ் 2 அண்ட் வார்ஃபேர்ன்ற மாதிரி நல்லா. இந்த கிளிப் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடாசிட்டியில் போய்ட்டு ஆடியோ அவங்கள்ட்ட ரிமூவ் பண்ணிவிட்டு அடோப் பாட்காஸ்ட் ஏன்ற ஒரு வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்குள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்தது தான் இந்த ஆடியோ. ஸோ ரெகுலராக நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணலைன்னலாம். ஏன்னா நான் அடோப் பாட்காஸ்ட்டில் போட சொல்ல வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராக என்ஹான்ஸ் பண்ணிடுது. லைக் வழ கொடன்ற மாதிரி வாய்ஸ் வருது. அந்த கிளிப்பையும் உங்களுக்கு அந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது அப்கமிங்கில் நான் அப்போ ஒரு மீடியா பண்ணி போடலாம். நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணணுன்ற ஒரு வீடியோ நான் போட்டு ட்ரை பண்ணுறேன் ஃபைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போமே, இந்த போயான்ற மைக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. இப்போ நான் இவ்வளோ இன்ச்சில் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண சொல்ல ஃபோன் ஆடியோவை விட எனக்கு அந்த மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ நல்லா இருக்கும்னலாம். அதாவது ஆடியோவை நல்லா கேப்சர் பண்ணி கொடுக்கும் கைஸ் அந்த மைக். அது மட்டும் தான் அந்த மைக் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த மைக் அது தான் பண்ணும். நீங்கள் காஸ்ட்லியான மைக்லாம் போக சொல்ல தான் உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன்றதை பண்ணும். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த 5K99Bன்ற இந்த மைக்கில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த மைக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் அடாசிட்டிக்குள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு 5 செகண்ட் நான் சைலண்ட்டாக இருப்பேன். அப்போ தான் இந்த ரூமில் இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸும் மைக் வந்து பிக்கப் பண்ணும். மைக் பிக்கப் பண்ணணும்னா சாஃப்ட்வேர் உள்ள போட்டுட்டு நான் வேணால் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி விட்ருவேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து நான் அவுட் போட்டு எடுத்துகிட்டு ப்ரீமியரில் போட்டு இது பண்ணிப்பேன் கைஸ். அது மட்டும் தான் நான் இந்த மைக்கில் இப்போ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணும்னா நான் கம்போசர்ன்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ குவாலிட்டியை ஈக்குவலாக வச்சுருக்கோம். எஸ், இதுதாங்க இந்த மைக்கோட அன்பாக்ஸ். ஸோ 5K99B இந்த ஒரு நல்ல மைக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக். ஸோ இதோட பட்ஜெட் வந்துன்னா ஒரு 2500 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு. அதை பார்த்து தான் கைஸ் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.